அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்கம் மிஷன் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் 11th ஹிஸ்ட்ரி முடிச்சு இப்போ 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். 12th ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எது வரைக்கும் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களுடைய பிரச்சனைகள் எப்படி இருந்துச்சு, இண்டிகோ வளர்ச்சி, ஸோ எதனால புரட்சிகள் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போன வீடியோஸ்ல பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இண்டிகோ புரட்சியோட கடைசியாக நடத்திருப்போம். இந்த வீடியோல இருந்து பஞ்சங்கள் இந்தியாவில் உள்ள பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயருடைய கடல் கடந்த காலனிகள் குடியேறுதலும். ஸோ இந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பஞ்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் ரோல் இங்க இருந்துச்சு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய நம்மளுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே, நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே பிரிட்டிஷர் அவங்களுடைய தேவைகளுக்கு எடுத்துட்டு போனதுதான். ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நம்ம என்ன பார்த்திருப்போம், அவுரி செடிகள் இஷ்யூஸ்ல பார்த்திருக்கும் போது அவுரி செடிகள் பயிரிடுறது வந்து கட்டாயமாக்கப்பட்டுச்சு. அதனால என்னாச்சுன்னா, உணவு பயிர்களுக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படுது. உணவு பயிர்கள் பயிரிடுறதுக்கே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, நம்மளுக்கு பஞ்சம் ஏற்படுது. அப்படியே ஆனாலும் எல்லாருமே உணவு பயிர்களை ஸ்டாப் பண்ண போறதும் கிடையாது இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு தேவையான உணவு பயிர்கள் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனாலும் இங்க பஞ்சம் நிலவிட்டு இருந்த ஒரு காலத்துல நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய உணவை நம்மளுக்கு கொடுக்காம அது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் கோதுமைகள் வந்து பிரிட்டனுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அது எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. இந்த பஞ்சங்கள்னால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அப்படி இடம்பெயரக்கூடிய நிலைமை எப்படியா இருக்கு? இப்ப இங்கேயாவது இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறைகள் நீங்க கையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அடக்குமுறைகள் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இப்ப இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ அந்த இடத்துல வேலை செய்யறதுக்காக எங்களுக்கு மக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்த கூலி தொழிலாளர்களா அங்க போறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கான வறுமைகளும் பஞ்சங்களும் தீந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா அது கிடையாது. சோ அதுக்கு பதிலாக என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா, இங்க இருக்கிறத விட அடிமை தொழில் வந்து அங்க அதிகமா மாறிடுச்சு. சோ ஒரு பாண்ட் போட்டு அந்த பாண்ட்ல கிரியேட் பண்ணும், அப்படி இல்லைன்னா உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரி. இங்க அட்லீஸ்ட் போராடுறதுக்காக நம்மளுக்கு தெம்பு இருந்தது, அங்க போனா அதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோட்ட தொழிலாளர்களாகவும் கூலி தொழிலாளர்களாகவும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாகவும் அவங்க மாற போறாங்க. சோ ஒரு பாண்ட்ஸ் இருக்கும். சோ அது மூலியமா ஒவ்வொன்றும் செய்யறாங்க. சரிங்களா? சோ இது எல்லாம் தான் முக்கியமான விஷயம். எதுக்காக அப்படின்னா, நம்ம மக்களுடைய குறைகளை தீர்க்க நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது எடுத்து சொல்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷர்ஸ் கிட்ட நம்ம என்னென்னலாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம், சோ அதை எப்படி நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ரீசனா இருந்துச்சு. இது மூலியமா தான் அடுத்தடுத்த இயக்கங்கள் தோன்றி தேசிய இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இப்ப இது என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயருடைய கடல் கடந்த காலனிகளில் குடியேறுதலும். சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ இது என்ன மீன் பண்றாங்க அப்படிங்கறது பார்க்கலாம். ஆங்கிலேயருடைய கடல் கடந்த காலனிகள். சோ இதோட மெயின் ரீசனே அந்த தோட்ட தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால, சோ அங்கேயுமே பிரிட்டிஷர்ஸ் தான் ரூல் பண்றாங்க, இங்கேயும் பிரிட்டிஷர்ஸ் தான் ரூல் பண்றாங்க. சோ நம்ம மக்களை வந்து, அதாவது இந்திய மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க அட்லீஸ்ட் உயிர் பிழைக்கணும், என் குழந்தைகள் வாழணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால வலுக்கட்டாயமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க இடம் பெயரப்படுறாங்க. சோ இதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? சோ அப்படி இடம் பெயர்றது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு பிரிட்டிஷர்ஸ் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் இதோட டாபிக். ஓகேங்களா? இப்ப பஞ்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூஸா நம்ம கிட்ட என்னென்ன பண்றாங்க, நிலவரி வசூலிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நிலவரிகளை வந்து மாத்துறதா இருக்கட்டும், புதுசா வந்து ஒரு வரிகளை வந்து உற்பத்தி செய்யறது, சோ வரிகளை வந்து மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தொழில்கள் எல்லாமே விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. சோ கைத்தறி தொழில்களுக்கு வந்து நம்ம டிமாண்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. வேர்ல்ட் மார்க்கெட்ல வினைஞர்களுக்கும் வந்து டிமாண்ட் கம்மியாயிடுச்சு, நெசவாளர்களுக்கு டிமாண்ட் போயிடுச்சு, விவசாயிகளுக்கு டிமாண்ட் போயிடுச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, சாமானிய மக்கள் செய்யறதுக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தொழில்களும் தொழில் நீக்கம் செய்யப்படுது. அந்த தொழில் நீக்கம் செய்யப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்காக சொல்லிட்டு ஒர்க்கே இல்லாம போகுது. அப்ப வேலையில இருந்து நிக்கிறாங்க. அந்த வேலை இழப்பு அப்படிங்கிறது என்னவா மாறுதுன்னா, மக்களை வந்து பஞ்சத்துல கொண்டு போய் தள்ளுற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு தள்ளுது. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்றாங்க, தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடா மாறினதுனால கைவினை தொழில்கள் ஈடுபட்டிருந்த கைவினை தொழிலாளர்கள் வேலையில் இருந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட். சோ செகண்ட் திங் என்னன்னா, எப்படி எல்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க, ஏன் பஞ்சம் வருது அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்காங்க. சோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, கைவினை தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, நீர்ப்பாசனம் செய்யல, மராமத்து செய்யல. சோ முதல்ல எந்த மன்னரா வேணாலும் இருக்கட்டுமே, சோழ மன்னர்களா இருக்கட்டும், சேர சோழ பாண்டிய யாரா வேணாலும் இருக்கட்டும், குறுநில மன்னர்களா கூட இருக்கட்டும், அவங்க முதல்ல அவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீர் வளங்களை வந்து செம்மைப்படுத்துறது அப்படிங்கறத அவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதனாலதான் நம்ம நிறைய ஏரிகள் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்திருக்கோம். சோ ஏரி மட்டும் தமிழ்நாடு எல்லாமே இந்தியாலே பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ரிசோர்சஸ்க்கு ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு இடமா நம்ம திகழ்ந்துட்டு இருந்தோம். சோ அதிகமா டேம்ஸ் கட்டியிருப்போம், ரிசோர்சஸ் இருக்கும், லேக்ஸ் இருக்கும், ஏரிகள் இருக்கும், கிணறுகள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விதங்களும் நீர் பாசன முறைகள் வந்து நம்மளுக்கு வித்தியாசமா
விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுல எதுவுமே அவங்க தலையிடல. சோ அதுக்கெல்லாம் இவ்வளவு காஸ்ட் ஆகும், இல்ல அதுக்கு நம்ம இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும், இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை எதையுமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்ப நீர்ப்பாசன ஏற்பாடுகளும் புறக்கணிக்கப்படுது. அப்ப அப்படி ஆகும்போது ஆப்வியஸா யாரு சஃபர் ஆறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் விவசாயிகள் தான். அது மட்டும் இல்லாம நிலவரி வசூலிக்கக்கூடிய முறைகள் வந்து வேற வேறையா மாறிடுச்சு. அந்த நிலவரி வசூல் காரணமாகவும் நிலவரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாகவும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இதனால அவங்களால விவசாயமும் செய்ய முடியல. ஓகேங்களா? சோ இது வந்து இவங்களோட ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த இந்திய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரூல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பஞ்ச காலங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல பயிர் செய்யப்படுதோ, அதாவது அவங்க நிலத்துக்கான வரியை அவங்க வசூலிக்கலாம். சோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம் நிலவரி வருவாய் அப்படிங்கிறது வந்து முக்கிய ஒரு பிரதானமா அவங்களுக்கு இருந்துச்சு. இதனால வந்து குத்தகைதாரர்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க, ஜமீன்தாரர்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க, மிடில்மேன்ஸ் உருவாக ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம், ரைட்? சோ இந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முதல்ல பிரிட்டிஷர்ஸ் ஆள்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை வசூலிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே விளைச்சல் எங்க விளையுது, சோ இந்த இடத்துல பஞ்சம் வருதா, இந்த இடத்துல வந்து பருவமழை போயிட்டு போகுதா, இல்ல இந்த இடத்துல வந்து நல்ல வளமா இருக்காங்களா, சோ எவ்வளவு அவங்க அறுவடை செய்யறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அறுவடை செஞ்சதுல இருந்து வரிகள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. சோ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சங்கள் ஒருவேளை அவங்களுக்கு பஞ்சம் இருக்கு, அந்த இடத்துல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கு, பருவமழை போயிட்டு போச்சு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வரியை வாங்க மாட்டாங்க. எப்போ மகசூல் வருதோ, எப்போ அவங்களால வந்து விவசாயம் செய்ய முடியுதோ அப்போ மட்டும் அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை வந்து வரியா வாங்கிக்குவாங்க. அது பணமாவா இருக்கட்டும் இல்ல பொருள்களா இருக்கட்டும், அந்த மாதிரி வரி வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி கன்சர்னோட ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மழை வருதோ வரலையோ, இல்ல உங்களால விவசாயம் செய்ய முடியலையோ, இது எதுவுமே இல்லாம எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கோ அந்த விளைச்சலுக்கு ஏற்ற பணத்தை அவங்க வாங்காம நில வரியா வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு ஏக்கர் இருக்கு, அந்த ஒரு ஏக்கர்ல ஒரு சென்ட்ல தான் நிலம் விளையுது அப்படின்னா முதல்ல நம்மளுடைய ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க, அந்த ஒரு சென்ட்ல விளையக்கூடிய பயிர்கள்ல இவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு வரியா வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பிரிட்டிஷர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏக்கர் இருக்கு, அப்ப நீ அதுல 1 சென்ட் வச்சாலும் சரி, 10 சென்ட் வச்சாலும் சரி, இல்ல ஒரு ஏக்கருக்கே நீ வச்சாலும் சரி, அது எங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு என்ன வேல்யூவோ அதை வாங்கிட்டு இருந்தாங்க. இதனால மக்களால் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரி ப்ராப்பரா கொடுக்க முடியல. இதுவுமே ஒரு முக்கியமான விஷயம். சோ இதனால என்ன பண்றாங்க, தன்னுடைய சொந்த நிலத்தை வித்துட்டோ இல்ல விட்டுட்டோ அவங்க வாங்கின கடனுக்கு வந்து அது பாக்கியா வந்து வெறும் நிலங்களை கொடுத்துட்டோ வந்து மக்கள் ஒரு இடத்துல இருந்து இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ அடுத்தது உணவு வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. சோ ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதுவுமே தலையிடா கொள்கை, சோ லேசிஸ்ஃபேர் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அந்த தலையிடா கொள்கையை பின்பற்றாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் வந்து பஞ்சத்திலையும் பசியிலையும் பட்டினிலையும் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்படி ஆல்மோஸ்ட் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் மாண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஒரு டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா 1770s to 1900ல இந்த இடைப்பட்ட காலத்துல பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ யூசுவலா பார்த்தோம் அப்படின்னா போர் செஞ்சு, அதாவது வீரத்தோட போர் செஞ்சு மக்கள் இறக்குறது கூட ஆல்மோஸ்ட் கம்மியா இருக்கு. வெறும் 5 மில்லியன் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா கிட்டத்தட்ட கடைசி நாட்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 மில்லியன், 100 மில்லியன், 19 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா மக்கள் இறந்துகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பஞ்சம் காரணமா, சாப்பிடறதுக்கு உணவு இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரீசன்னால. ஓகேங்களா? அப்ப 1793ல தொடங்கி 1990 வரையில கிட்டத்தட்ட 200 வருஷத்திலேயே வேர்ல்டு ஃபுல்லாவே அனலைசேஷன் எடுத்திருக்காங்க. அந்த வேர்ல்டு ஃபுல் அனலைசேஷன்ல போர்ல இறந்த மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் 5 மில்லியன் தான். சோ 5 லட்சம்னே வச்சுக்கலாமே. ஆனா 1770s to 1900 இந்த காலகட்டங்கள்ல மட்டும் மொத்த மக்கள் வந்து 25 மில்லியன் இறந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல இன்னும் ஸ்பெசிஃபையா 1891 to 1900 which is ஒரு 10 வருஷ காலத்துல, இந்த 10 வருஷத்துல காலத்துல மட்டுமே இந்தியாவுல 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப அவங்க எந்த அளவுக்கு துயரத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உணவு பயிர்கள் வந்து இவங்களுக்கு பாசிபிளா இல்ல, இவங்களுக்கு சாதகமா இல்ல, எல்லாத்தையுமே அவங்க இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால மக்கள் இறந்து போறாங்க. இந்த டைம்ல யார் இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெட்ராஸ் டைம்ஸோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வில்லியம் டிக்பை. அவர் தான் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு டேட்டா வந்து அவர் தான் கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 1866ல ஒரிசால பஞ்சம் வந்துச்சு. அப்ப மக்கள் வந்து கொத்தா செத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க எதையுமே அதை கன்சிடர் பண்ணிக்காம 200 மில்லியன் பவுண்ட் அரிசி வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப இங்க இருக்க மக்கள் இவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்க மக்கள் வாழ்ந்தாலும் செத்தாலும் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சோ எங்களுடைய நாடும் எங்களுடைய மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கூட ஒரே ஒரு மியா பாயிண்ட் தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. சோ அதனால என்ன பண்றாங்க, இங்க மக்கள் எவ்வளவு துயருக்கு ஆளானாலும் சரி, எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளானாலும் சரி,
சரி அதை பத்தி இவங்க கன்சிடரே பண்ணிக்கல. சோ இவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுமதி செய்யறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ ஒரிசா பஞ்சத்தினுடைய தூண்டுதலின் காரணமாக தேசியவாதியான இதனாலதான் என்ன பண்றாங்க, சோ ஒரிசால ஒரு பஞ்சம் வருது, மக்கள் இத்தனை பேர் இறக்குறாங்க. இப்பதான் அவர் கண்டே பிடிக்கிறாரு என்ன ரீசன், ஏன் நம்மளுடைய மக்கள் வந்து வறுமையில தள்ளப்படுறாங்க, ஏன் நம்ம மக்கள் வந்து பஞ்சத்துல ஆளாறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தாதாபாய் நவரோஜி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையை குறித்து சொல்றாரு. அதுதான் வந்து ஒரு ஆய்வு வந்து எடுக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து என்ன பார்த்தோம்னா 1876 to 78 காலப்பகுதியில தொடர்ந்து 2 வருஷம் பருவமழை போயிடுச்சு, அதனாலதான் நம்மளால வந்து மகசூல் செய்ய முடியல அப்படிங்கிற விஷயத்தையுமே எடுக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இந்த மாதிரி இயற்கை வந்து நம்மளுக்கு சரி செஞ்சதாவே இருக்கட்டுமே, ஆனா ஆட்சியாளர்கள் அதை சீர் செஞ்சிருக்கலாம்ல, ஆட்சியாளர்கள் அதை செய்யல அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு அப்பதான் தெரியுது. அப்பதான் பிரிட்டிஷர்ஸ் தலையிடா கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய லேசிஸ் ஃபேர் அவங்க பின்பற்றாங்க அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே டைம்ல அரசு பிரதிநிதி லிட்டன் அதையே வந்து அப்படியே அரசு பிரதிநிதி வந்து லிட்டன் பிரபு வந்து பின்பற்றாரு. சோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதராஸ் மாகாணத்துல 3.5 மில்லியன் மக்கள் பஞ்சத்திற்கு பலியானதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சோ இருக்கிறதுல ஹையஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரிசால கிட்டத்தட்ட 19 மில்லியன் மக்கள் அங்க இறந்து போறாங்க. ஒரிசால அதிகமா பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சத்துக்கு அப்புறம் தான் 1866 நம்ம பார்த்திருப்போம். சோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்க இந்தியாவிலுமே தமிழ்நாட்டிலுமே வந்து பஞ்சம் ஏற்படுது. சோ இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல மாதிரி இல்ல, 3.5 மில்லியன் மக்கள் எங்கேயுமே இறக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் பசிக்காகவும் பட்டினிக்காகவும் உயிரிழக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப மக்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய நிலத்துல எந்த ஒரு பற்றுமே இல்ல. முதல்ல நிலம் தான் எல்லாமாவும் இருந்துச்சு அவங்களுக்கு. சோ இடம்பெயரக்கூடிய இடமாவும் அங்க வேலை செய்யறதும் விவசாயம் செய்யறதாவும் எல்லாமே இருந்துச்சு. இந்த கடத்துல மக்கள் இப்படி இறக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போறாங்க. சோ அப்போ ஒப்பந்த கூலி தொழிலாளர் அப்படிங்கிற கூடிய ஒரு செட்டில்மெண்ட்குள்ள அவங்க வராங்க. சோ நாங்க அட்லீஸ்ட் கூலி தொழிலாளர் செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு நிலம் வேண்டாம், நாங்க வந்து ஜமீனாவோ இல்ல நில உடைமையாளர்களாகவோ இருக்க ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட் மூலியமா கூலி தொழிலாளர இடம்பெயராங்க. சோ அது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் ஆங்கிலேய பேரரசனுடைய காலனிகளா தான் இருந்திருக்கு. சோ இவங்களுடைய காலனிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்த காலனிஸா இருக்கு. சோ அது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிலோன், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், ஃபிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பெரும் தோட்ட பயிர்கள். சோ இதுதான் வந்து முக்கியம். சோ பெருந்தோட்ட பயிர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஃபி, தேயிலை, கரும்பு இது எல்லாமே வந்து தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ அந்த டைம்ல சோ எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான மான்சூன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிர்கள் வந்து பயிரிட செய்யப்படுது. சோ அங்க வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு மக்கள் தேவைப்படுது. அப்படி மக்கள் ஹியூமன் சோர்ஸ் அதாவது மேன் ரிசோர்ஸ் எங்க இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியால இருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து புலம்பெயர்றதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்தியன்ஸ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே இருக்காங்க. சோ பாலிட்டில ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆறு பேர் ஒரு பாப்புலேஷன்ல 6 பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஒருத்தர் இந்தியாவா இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் எடுத்திருப்பாங்க. சோ இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரிட்டிஷர்ஸோட ரூல்ல இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் நம்ம கிட்ட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அடையாளத்தை மாத்தி அவங்க இடம்பெயர்றதுக்கு போறாங்க. சோ அப்படிதான் வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு போயிருக்காங்க. இப்போ ஈழத்தமிழர்கள் தமிழ் அதாவது இலங்கை தமிழர்கள் அப்படிங்கறதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு புரியுதா? சோ காலங்காலமா ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் அங்க போறாங்க, அங்கேயே செட்டில் ஆறாங்க. சோ அங்கேயே அவங்களோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாகுது. சோ ஒரு 10 வருஷம் 30 வருஷம் கழிச்சு போச்சு அப்படின்னா அப்ப எந்த இடத்துல நம்ம வாழ்றோமோ அதுதான் நம்மளுடைய நாடா மாறுது. சோ ஆரிஜின் நம்ம தமிழர்களா இருக்கலாம், தமிழ்நாட்டுல இருக்கலாம், இல்ல இந்தியாவில எந்த ஒரு இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனா எங்க இடம்பெயர்ந்து போறாங்களோ அப்ப அவங்க வந்து என்ஆர்ஐஸா மாறுறாங்க. ஸோ நான் ரெசிடென்ட் இந்தியனா இருக்காங்க, இல்ல அங்கேயே வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு அதுவே அவங்களுடைய நாடுகளாகவும் மாற ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இப்படிதான் வந்து இது முக்கியமான விஷயமா இருக்கு. சோ அப்போ தோட்டங்கள்ல வேலை செய்யறதுக்கு பெரும் எண்ணிக்கையிலான தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க. எதுக்காக? காஃபி, தேயிலை, கரும்பு இதெல்லாமே உற்பத்தி செய்யறதுக்காக. சோ 1815ல சிலோன் ஆளுநர் மദ്രാஸ் மாகாண ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்களுக்கு கூலிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம நியாயமான முறைகளையும் சொல்றோம், எங்களுக்கு கூலிகள் வேணும், இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில இடங்கள் இதுக்காக புரோக்கர்ஸ் கூட நியமிக்கப்படுறாங்க. எதனால அப்படின்னா மக்களை ஏமாத்தி கூட்டிட்டு வர்றதுக்கும் கூட இங்க வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரதுக்காகவும் நியமிக்கப்படுறாங்க. அப்ப மദ്രാஸ் ஆளுநர் என்ன பண்றாருன்னா அதை வந்து தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கலெக்டருக்கு அனுப்புறாரு. சோ தஞ்சாவூர் கலெக்டர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களோட நிலத்துல பற்று ரொம்ப ஜாஸ்தி. சோ இவங்களுக்கு நீங்க ஒரு ப்ராப்பரான ஊதியம் கொடுக்கல, இல்ல ஊக்கத்தொகை கொடுக்கல, ஏதாவது ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுத்து அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகணும்ல. சோ அவங்க இம்ப்ரெஸ் ஆனா மட்டும்தான் வந்து அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா எல்லாம் எங்களால அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புறாங்க. ஆனா விஷயம் என்னவா மாறுது, ஃபேட் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1833 to 43ல அங்க இருக்கக்கூடிய பஞ்சத்துல மக்கள் எந்த இன்சென்டிவ்ஸுமே இல்லாம எந்த காரணமே இல்லாம பிளண்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. எதனால அப்படின்னா அட்லீஸ்ட் வாழணும்,
அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வாழ்க்கையை நம்ம கொடுக்கணும். ஸோ எனி எக்ஸ்ட்ரீம்ஸ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால ஒப்பந்த கூலி தொழிலாளர்களா இடம்பெயர்றாங்க. ஸோ அது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலங்கையில் இருக்கக்கூடிய காஃபி தேயிலை தோட்டங்கள்ல இந்தியர்கள் வந்து கூலிகளாக வெளியேறாங்க. 1843ல பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் பேரரசனுடைய காலனிகளுக்கு குடிபெயரும் செயல்பாடுகள் ஊக்கம் பெற்றன. ஸோ இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம ஈஸியா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயரக்கூடிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க. ஸோ 1837ல தமிழ்நாட்டிலிருந்து, ஸோ இதான் சொல்றோம் நம்ம தமிழ் இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. ஸோ அவங்க யார் அப்படின்னா 1837ல தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து இலங்கையில் காஃபி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை மட்டுமே சுமார் 10,000. 10,000 பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அப்ப அங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது பிரச்சனையே இல்லையே. ஸோ காலங்காலமா அங்க இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையுமே சேர்ந்துதான் அவங்க வாழ்றக்கூடியவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப தொழிலினுடைய வேகமான வளர்ச்சியால் தொழிலாளர்களுடைய தேவை அதிகரிக்குது. ஸோ 1837 to 1846ல 80,000 அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்ட தமிழ் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 1855ல 1,28,000 மாறுது. 1877 ஏற்பட்ட பஞ்சத்தினால் இலங்கையில் ஏறத்தாழ 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டனர். ஸோ இது வந்து நம்மளோட டேட்டா. ஸோ தமிழ்நாட்டில இருந்து தமிழ் பீப்புள் எவ்வளவு பேர் அங்க போயிருக்காங்க அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ இப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 3 லட்சம் 4 லட்சம் மக்கள் இங்க இருந்து அங்க போறாங்க. ஒரு மாகாணத்துல இருக்க, ஒரு மாவட்டத்துல இருக்க, ஒரு ஸ்டேட்னே வச்சுக்கலாமே, ஒரு ஸ்டேட்ல இருக்க மக்கள் எல்லாருமே இன்னொரு பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கான சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்க முடியல. இப்படிதான் தமிழ் ஈழர்கள் வந்து அங்க போறாங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறைனா என்ன? சோ இது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை என்னன்னு பாத்துக்கலாம். சோ அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 3,80,000 பேரு கிட்டத்தட்ட 1877ல வந்து மக்கள் இங்க இருந்து அங்க இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படிங்கறது தெரியுது. அப்ப இலங்கைக்கு மட்டும் இல்லாம ஏனைய ஆங்கிலேய காலனிகளான மொரீஷியஸ், நீரணி கொடியேற்றம், அதாவது ஸ்ட்ரெயிட் செட்டில்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளால டிராவல் பண்ண முடியுமோ அது எல்லாமே, ஸோ கரீபியன் தீவுகள், ட்ரினிடாட், ஃபிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களுக்கும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக இடம்பெயர்ந்து செல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க எல்லாமே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ரீலங்கா நம்மளுக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதனால அங்க அதிகமான மக்கள் குடியேறாங்க. அங்க மட்டும் இல்லாம மக்கள் அங்கங்க எங்கெங்கெல்லாம் அவங்களால டிராவல் பண்ண முடியுமோ பிச்சு ஒவ்வொரு இடங்கள குடியேறாங்க. அப்போ 1843ல மொரீஷியஸ்லயே அதே மாதிரி 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் குடியேறியாக அரசு அறிவித்தது. ஸோ மொரீஷியஸ்லயுமே ஒரு குறிப்பிட்ட சம் ஆஃப் அமௌண்ட் பீப்புள் வந்து அங்க போயிருக்காங்க. நூற்றாண்டோட இறுதியில 5 லட்சம் தொழிலாளர்கள் இந்தியாவில இருந்து மொரீஷியஸ் சென்றனர். ஸோ அப்ப மாசிவா எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்னு ஸ்ரீலங்கா, இன்னொன்னு மொரீஷியஸ். ஸோ இந்த 2 இடங்களுக்கும் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து குடிபெயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறைனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒப்பந்த கூலி தொழிலாளர் நமக்கு ஒரு பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட் நம்ம சைன் பண்ணியே ஆகணும். எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாது. அவங்க சொல்றதை நம்ம செஞ்சே ஆகணும். இதை மீறணும் அப்படின்னா தண்டனை பெருசா இருக்கும். காவல்களும் அவங்களுடைய கடுங்காவல் சட்டமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிவியரா இருக்கும். ஸோ சின்ன விஷயங்களுக்கு அதிகமான அளவுக்கு அவங்க பாதிக்கப்படுறாங்க. இதுதான் ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை போன்ற ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் முறையின் கீழ் தொழிலாளர்கள் 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. ஸோ ஒரு பாண்டு, அந்த பாண்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலரியும் பெருசா கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு நம்ம போகவும் கூடாது, லீவல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ரொம்ப கடுமையான முறையில அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ அடிமை தொழிலை விட மோசமா இருந்ததுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருப்பாங்க. சோ வறுமையில் வாடிய ஏழை தொழிலாளர்களை சூழ்ச்சியின் மூலமோ அல்லது கடத்தியோ கொண்டு வர அரசு தனது முகவர்களை கொஞ்சம், சோ இவங்க யார் பிரிட்டிஷர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு முகவர்கள், சோ அவங்களுக்கான புரோக்கரேஜஸ் இருப்பாங்க, அவங்க வந்து இவங்களை கடத்தி கூட கூட்டிட்டு வரதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்போ நீண்ட கடல் பயணத்தில் தொழிலாளர்கள் பெரும் துயரக்குள்ளாயினர். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க டிராவல் பண்ண வேண்டியது ரொம்ப இருக்குல்ல. ஒரே இடத்துல இருந்தவங்களுக்கு டிராவலிங் பத்தியே தெரியாது. அப்படி இருக்க பட்சத்துல புதுசா டிராவல் கொண்டு போகும்போதும் அவங்க நிறைய சஃபர்ஸ் எல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. ஓகேங்களா? 1856ல ஸோ இதுக்கான ஒரு டேட்டா இது மட்டும் தான் இதுல முக்கியமான விஷயம். 1856 to 57ல கல்கத்தாவில இருந்து ட்ரினிடாட் அப்படிங்கக்கூடிய ஒரு கப்பல்ல வந்து பயணம் செய்த ஒப்பந்த கொள்ளுதலோட இறப்பு விகிதம் மட்டுமே ஆண்கள்ல 12.3%, பெண்கள்ல 18.5%, 28% பசங்க சிறுவர்கள், 36% சிறுமிகள், 55% குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ எந்த கப்பல்ல போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரினிடாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல்ல இவ்வளவு செட் ஆஃப் மக்கள் வந்து இறந்திருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது வெறும் அவங்க அந்த வாயேஜ்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடல்ல டிராவல் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கான ஒரு பிரச்சனை மட்டுமே இதை சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோல நம்மளுடைய கல்வி, மேற்கத்திய கல்வியினுடைய அதோட தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ பிரிட்டிஷர்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன கல்விகள் கற்றுட்டு இருந்தோம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் கல்வி முறைகள் எப்படி மாற்றப்பட்டுச்சு, அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறது எல்லாமே அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.